ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் கத்தார் ஃபயாஸ். இப்போ குவைத்திலிருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி, நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு சிப்பாக வருது. ஆமாம், எங்களை அடக்கி ஆள்வதற்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே வந்து அக்கறை. என்ன அக்கறை? நீங்கள் பெட்டி வாங்குனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க, சரியா? எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஓகேவா? பின் இல்லை, சரியா? இதோ தமிழ்நாட்டின் தத்து பிள்ளை, தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை, ஒட்டுமொத்த தாயாரின் வளர்ப்பு பிள்ளை, இன்றைய இளைய தளபதி, நாளைய முதல்வர் இவர் தான். பார்த்துங்க. நீங்க சொன்னா சரிங்க அப்படின்னு கேட்டுருணுமா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் அடுப்பு இருக்கு, அரிசி இருக்கு, அதெல்லாம் கேட்டீங்களா? பெட்டி வாங்கின இடத்துல சொன்னீங்களா? எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் அவங்களுடைய பிள்ளைங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகுது? எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் பிள்ளைகள் வந்து கொத்தனார் வேலைக்கு போய் தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் காப்பாற்றுறாங்க, தங்கைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க? அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? பெட்டியை வாங்கும்போது என்ன ஒன்று அடிமையா? எந்த காலத்தில் இருக்கோம்? அடிமைப்படுத்திய வெள்ளையனையே வெளியேற்றணும். நீங்களாம் யாருன்னு நான் கேட்குறேன். உங்களுடைய பப்பு இனி தமிழ்நாட்டில் வேவாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆமாம், ஒரே ஒரு மாநாடு, அந்த ஒரு மாநாடு எல்லாருக்குமே பயத்தை கொண்டுட்டு வந்துச்சு. ஐயோ வந்துடுவாரோ அப்படின்னு என்னென்னமோ கொண்டுட்டு போனீங்க, எங்கெங்கேயோ என்னென்னமோ வச்சிங்க. கடைசியில் உங்களுடைய டார்கெட் இங்கே. இதுவும் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஓகே, 2026 எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை பழி போட்டாலும், எவ்வளவு தடுத்தாலும், இறைவன் நினைப்பதை எவனாலும் தடுக்க முடியாது என்பது நிதர்சனம். இதுதான் உண்மை. 2026 நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் வெற்றியை சந்திக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் குவைத் மண்டலம் சார்பாக நான் தெரிவித்துள்ளேன்.